பெரும் சர்ச்சையில சிக்கிய நேஷனல் கிரஷ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ரஷ்மிகா மந்தானா கடும் கோபத்துல ரசிகர்கள் என்ன நடந்தது அப்படின்றத வீடியோல பார்க்கலாம். இந்திய அளவுல பிரபலமான நடிகைகள்ல ஒருத்தவங்க தான் ரஷ்மிகா மந்தானா. அனிமல், புஷ்பா 2, சாவா என இவங்க நடிப்பில் வெளிவந்த கடந்த 3 படங்களுமே மாபெரும் அளவுல வசூல் செஞ்சது. இதுல சமீபத்தில் வெளிவந்த சாவா திரைப்படம் திரையரங்குல வெற்றிகரமாக ஓடிக்கொண்டுதான் இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த படத்தோட நிகழ்ச்சி ஒன்றில் நடிகை ரஷ்மிகா மந்தானா கலந்திருக்காங்க. அப்போது அவங்க பேசிய விஷயம்தான் தற்போது இணையங்கள்ல பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நடிகை ரஷ்மிகா மந்தானா பேசும்பொழுது, நான் ஹைதராபாத் நகரை சேர்ந்தவள், இங்கு தனியாக வந்தேன், இப்போது உங்கள் குடும்பத்தில் நானும் ஒருவர் என்று நினைக்கிறேன் அப்படின்னு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரஷ்மிகா பேசிய வீடியோ தான் தற்போது வைரல் ஆகிட்டு இருக்கு. நடிகர் ரஷ்மிகா மந்தானா பேசுகையில், நான் ஹைதராபாத் நகரை சேர்ந்தவள் அப்படின்னும், இங்கு தனியாகத்தான் வந்தேன், இப்போது உங்கள் குடும்பத்துல நானும் ஒருத்தி ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமாக இவங்க பேசிய இந்த ஒரு வீடியோ தான் மிகுந்த சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுல தான் ஹைதராபாத்தை சேர்ந்தவர் என்று அவர் கூறியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. சினிமா ஜேர்னி ரிலேட்டடா ஹைதராபாத்ல இருந்து வந்ததாக ரஷ்மிகா கூறினாங்களா, இல்ல தன்னுடைய சொந்த ஊர் ஹைதராபாத் என குறிப்பிட்டாங்களா அப்படின்னு தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அவங்க பேசிய விதத்தை வைத்து பார்க்கும்போது அவங்க தன்னுடைய சொந்த ஊர் ஹைதராபாத் என கூறியது போல்தான் தெரிகிறது அப்படின்னு கூறப்பட்டு இருக்கு. இதனால நெட்டிசன்கள் அவரை கடுமையாக விமர்சித்து வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக கன்னட ரசிகர்கள் ரஷ்மிகா மந்தானாவை கடுமையாக ட்ரோல் செஞ்சிட்டு இருக்காங்க. விராஜ் பேட் கோடகு மாவட்டம் கர்நாடகாவில் உள்ளதா அல்லது ஹைதராபாத்ல இருக்கா அப்படின்னு சொந்த ஊரையே மறந்து விட்டாயா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. மேலும் எங்கு சென்றாலும் தன்னுடைய பூர்வீகத்தை ரஷ்மிகா மறக்க கூடாது என பலரும் கண்டனம் தெரிவித்துட்டு இருக்காங்க. சொந்த ஊரை விட்டு ஹைதராபாத்ல ரஷ்மிகா செட்டில் ஆகிட்டாங்க, அதனாலதான் அவங்க இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னும் சில ரஷ்மிகாவிற்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் கெரியரோட உச்சத்துல போனாலுமே தன்னுடைய சொந்த ஊரை மென்ஷன் பண்ணாம செட்டில் ஆக இருக்கக்கூடிய அந்த பிளேஸை மென்ஷன் பண்ணி ஸ்டேஜ்ல பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் தான் மிகுந்த சர்ச்சையை கிளப்பி இருக்கு. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.